குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 6/4/2026 திங்கட்கிழமை ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு பங்குனி மாதம் 23ஆம் நாள். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:09. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று பிற்பகல் 1:48 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் அனுஷம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:55 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று அதிகாலை 12:50 வரை பவம், பின்பு பிற்பகல் 1:48 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:08 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் அஸ்வினி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ அம்பாளை தீபம் ஏற்றி வழிபட செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும், மேன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள் சுப முகூர்த்த தினம் மற்றும் பஞ்சமி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது, என்னென்ன நற்காரியங்கள் செய்யலாம், எது செய்தால் சிறப்பு உண்டாகும். கிணறு வெட்டுவதற்கு சிறந்த நாள். யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். கிழங்கு வகை பயிரிடுவதற்கு உகந்த நாள். ஜபம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:39 முதல் 8:20 வரை மேஷ லக்னம். 8:21 முதல் காலை 10:14 வரை ரிஷப லக்னம். 10:15 முதல் 12:19 வரை மிதுன லக்னம். மதியம் 12:20 முதல் 2:31 வரை கடக லக்னம். 2:32 முதல் 4:37 வரை சிம்ம லக்னம். 4:38 முதல் மாலை 6:37 வரை கன்னி லக்னம். 6:38 முதல் இரவு 8:36 வரை துலாம் லக்னம். 8:37 முதல் 10:42 வரை விருச்சக லக்னம். இரவு 10:43 முதல் காலை 12:54 வரை தனுசு லக்னம். 12:55 முதல் 3 மணி வரை மகர லக்னம். காலை 3:01 முதல் 4:53 வரை கும்ப லக்னம். காலை 4:59 முதல் 6:38 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம்.
ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். திங்கட்கிழமை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. உரு ஏற திரு ஏறும் இறைவனுடைய திருவருள் கிடைக்க ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்தால் அனைத்து அனுகூலம் ஏற்படும். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி என்று வழிபடுங்கள். இந்த நாள் திங்கட்கிழமையோடு சேர்ந்த பஞ்சமி திதி என்பதால் பிறை சூடிய சக்தி வழிபாடு மிக மிக நல்லது. அம்பிகை அம்பாள் வழிபாடு, அன்னை ஸ்ரீ வராகி தேவியினுடைய வழிபாடு, ஸ்ரீ சொர்ண வராகி வழிபாடு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக உரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசி அமைப்பின்படி சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆக எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் வேலைகள் சில தவறுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்து வருவது அவசியம். வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி சரியாக முறையாக திட்டமிட்டு கவனமாக கையாள வேண்டியது நல்லது. உடல்நிலையில் ஒருவிதமான சோர்வுகள் காணப்படலாம். தியானம், பிரார்த்தனை செய்வது இந்த இரண்டுமே உங்களுடைய ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவும். கால்வலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மேஷராசி அன்பர்களுக்கு வெளியே செல்லக்கூடியவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். உறவினர்களிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் அதை மற்றவர்கள் விவகாரமாகத்தான் எடுத்துக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, உங்கள் மீதான ஒரு நல்லெண்ணம் கூட மாறுபடுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகிவிடும். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தினாலும் அதை மற்றவர்கள் தவறாகத்தான் புரிந்து கொள்வார்கள். ஆக பேசாமல் இருப்பதே மிகப்பெரிய மந்திரம் என்பார்கள். அந்த ஒரு நிலையை நீங்கள் கடைபிடியுங்கள். வாகன சம்பந்தமான பயண நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதிவேகம் உங்களுக்கு சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தாது. வேலை விஷயமாக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்கள் அல்லது வேலை தொடர்பாக மற்ற நிலைகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சில சங்கடங்கள் இருக்கும். வேலையில் உபத்திரவங்கள் வரலாம். அதாவது உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் கூட எதிராக மாறிவிடலாம். அவர்களால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் வருமானத்தினுடைய குறைவை கண்டு மன வருத்தம் அடைவீர்கள். பொறுமையும் நிதானமாக இருந்தால்தான் ஓரளவுக்காவது நன்மைகளை பெற முடியும். அதிக வேகம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதே போல அதிக முதலீடுகள் செய்ய வேண்டாம்.
சாதாரணமாக இந்த நாளை நீங்கள் கழித்தாலே போதும் என்ற எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நடக்க வேண்டிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாகன சம்பந்தமாக மாற்றலாம் என்கிற எண்ணம் எழக்கூடியவர்கள் சில தினங்களுக்கு பிறகு, சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு வாகனம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஒரு ஆற்றல் இருக்காது. திறமைகளை வெளிப்படுத்த நினைத்தாலும் அது முடியாமல் போகலாம். மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது அவசியம். தொழில் கூட்டாளிகளுடனான பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். முக்கிய முதலீடுகள் மற்றும் புதிய முயற்சிகள் செய்யாதீர்கள். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வியாபார வேலைகளில் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். மற்றவர்களிடையே உங்களுக்கு சில போட்டிகள் ஏற்பட்டாலும் மற்றவர்கள் உங்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய பொறாமை குணத்தை உங்களால் மாற்றவே முடியாது. அமைதியாக இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பதுதான் நல்லது. எந்தவிதமான ஆர்ப்பாட்டமோ அல்லது ஆடம்பரமோ கூடாது. புதிய முயற்சிகளை தவிர்த்தாலே உங்களுக்கு ஓரளவிற்கு பிரச்சனைகள் பாதி நிலையில் குறைந்துவிடும். விவேகம் என்பது மிக அதிகமாக தேவைப்படும். குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய மேஷராசி என்பவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இன்றைய நாள் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குடும்ப நபர்களை செயற்படுத்துவது, அவர்களோடு இணக்கமாக இருப்பதே உங்களுக்கு சவாலாக இருக்கும். தேவையான விஷயங்களுக்கு பிள்ளைகளுக்காக செய்ய நினைப்பீர்கள், இருந்தாலும் செய்ய முடியாமல் கூட போகலாம். நினைத்த வேலைகள் காலதாமதமாகத்தான் நடக்கும். உங்களுடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுப்பது என்பது குழப்பவாதியாக இருப்பீர்கள். இந்த நிலையில இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு சந்திராஷ்டமங்கள் முடிந்த பிறகு சில முடிவுகள் எடுக்கலாம். 3 நட்சத்திரக்காரர்களும் அமைதியாக பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அமைப்பின்படியும் நட்சத்திர அமைப்பின்படியும் நிதானம் என்பது மிக தேவை. திருமணமானவர்கள் உங்கள் துணைவரோடு கலந்து பேச வேண்டும். தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்கக்கூடாது. சில விஷயங்களை நீங்கள் புறக்கணிப்பு செய்யலாம். அப்படி செய்யாமல் உங்கள் துணைவருடைய மனம் உணர்ந்து புரிந்து கொண்டு நடப்பதுதான் நல்லது. இதனால் உறவு பாதிக்காமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும். காதலிப்பவர்கள் வருங்கால துணையினுடனான செயல்களில் உங்களுக்கு அதிருப்தி உண்டாகும். மனக்கசப்புகள் ஏற்படலாம். ஆக பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சங்கடங்கள் குறையும். திருமணம் சம்பந்தமாக முயற்சி செய்பவர்கள் சற்று சில தினங்களுக்கு பிறகு அதற்குண்டான வேலைகளை துவங்குங்கள். சுபகாரியம் தொடர்பாக அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். செலவுகளை கட்டுப்படுத்த நினைத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. செலவு என்பது உங்களை மீறி, கையை மீறி சென்று கொண்டிருக்கும். செலவுகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆக கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செய்வது அவசியம். இதனால் இன்றைய தினத்தை சிறப்பாக வழிநடத்தி செல்ல முடியும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவான விஷயங்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல பலன் தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயம், செவ்வாய் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலன் தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் உண்டாக்கலாம். மன தெளிவு இருக்காது. குழப்பவாதியாக இருப்பீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கலாம். ஒரு தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வீர்கள். பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். வெளியிடங்களில் பயண நேரங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். மன அமைப்பு உங்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்துவது போல இருக்கும். எந்தவிதமான செயலுக்கும் தீர்வுகள் எடுக்க முடியாமல் போகலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். சந்திர ஓரையில் நீங்கள் யாராவது ஒருவருக்கு காலையில் பச்சரிசியால் செய்த காலை உணவு சிற்றுண்டியை கொடுப்பதாலும் சந்திர பகவானுடைய தோஷம் நீங்க பெறுவீர்கள். அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீரை தானமாக செய்தாலும் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்தை நீங்கள் குறைவது போன்ற ஒரு உணர்வை பெறலாம். இன்றைய நாளுக்கான செயல்கள் யாவும் சிறப்பாக அமைய வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். புது நபர்களுடைய நட்பு இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும். பிறகு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த சில செயல்கள் நடக்கப் போகிறது. உங்கள் வேலைகளை மிகுந்த நம்பிக்கையோடு செய்து முடிப்பீர்கள். கடினமான வேலைகளையும் மிக சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய நிலை உண்டு. எது கஷ்டம் என்று நினைத்தீர்களோ அந்த வேலைகள் நடப்பது போன்ற ஒரு நிலை இல்லாமல் அது மிக மிக எளிமையாக உங்களுக்கு ஃபேவரபிளாக சாதகமாகத்தான் முடியும். ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்காணித்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணைவர் வழியில் அனுகூலமான செய்திகள் உண்டாகும். சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். தாயாருடைய வழியில் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள்.
வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சக பணியாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். மன நிறைவு என்பது ஏற்படும். வியாபாரத்தை நல்ல விதமாக முன்னேற்றக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள். நீங்கள் இருவருமே அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். திருமணமானவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரணையான போக்கோடு இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உங்களுடைய செயல்கள் இன்றைய தினம் போற்றப்படக்கூடியதாகவே அமையப்போகிறது. வேலைக்கு தகுந்தாற்போல் உரிய பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை குறித்த நேரத்திற்குள் முன்பே முடித்து விடுவீர்கள். இதனால் உங்கள் மீதான நம்பிக்கை மற்றவர்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் இருவருமே அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். வேலை செய்யக்கூடிய நபர்கள் முகாந்திரமாக நன்மைகள் ஏற்படலாம். காதலிக்கக்கூடியவர்களுக்கு மன ஒற்றுமை உண்டாக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உள்ளத்தில் அழகு இருக்கும். வாழ்க்கையை எப்படி கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதற்கு ஏற்றபடி சுமூகமான ஒரு மனநிலையிலேயே நீங்கள் இருப்பீர்கள். பணம் அதிக அளவில் காணப்படலாம். பணம் செலவு செய்து அதன் விளைவின் மூலமாக திருப்தியும் அடைவீர்கள். வீட்டிற்கு தகுந்த மாதிரியான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். பக்தி பாடல்கள் கேட்பது பயனை ஏற்படுத்தும். குடும்பமான வரையில் சிவ வழிபாடு செய்வது, சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று நந்தியம் பெருமானுக்கு மலர் மாலை மற்றும் படத்தினால் மாலைகள் சாற்றி வழிபடலாம். சோமவாரத்தில் சந்திர பகவானுக்கு நவகிரக வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. கூடுமான வரையில் மல்லிகைப்பூ சாற்றி வெள்ளை நிற பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து வெள்ளை நிற நிவேதனம், அதாவது வெள்ளை நிறத்தால் ஆன இனிப்பு வகைகளை நிவேதனம் செய்வது இன்னும் சிறப்பு. சந்திர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக 27 முறையோ அல்லது 108 முறையோ உச்சரிக்க மனோபலம் கூடும். திடமாக இருப்பீர்கள். வீட்டில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது மன ரீதியாக இருந்த சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் இருக்கிறது. வழிபாடு முறைகள் உங்களை மேன்மை ஏற்படுத்தும். ஆத்ம திருப்தி கொடுக்கும். பணத்தை அதிக அளவில் சேமிப்பதற்குண்டான வகையில் மிக அற்புதமாக செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். படிக்கக்கூடிய ஒரு நேரத்தை மிக சரியாக வைத்துக் கொள்வீர்கள். சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நடக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் அனுகூலமான செய்திகள் உண்டாக்கும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கலாம். பேச்சுவார்த்தைகள் சுபகாரியம் தொடர்பாக எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். உங்கள் தாயாருடைய வழியில் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். வியாபார விஷயங்களில் மிக நேர்த்தியாக செயல்படுவீர்கள். வர்த்தகத்துறையில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. வெளியிடங்களில் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீராக இருக்கும். ஊழியர்களிடம், அதாவது உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், மிக பெரிய ஒரு வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சக ஊழியர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து அனுசரணையாக போக வேண்டும். உள்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை செய்யும் பொழுது அந்த நாட்டை சார்ந்த நபர்களும் உங்களோடு பணி செய்யலாம். ஆகவே அவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்க வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். வருமான உயர்வு, ஆதாயம் உண்டாக்கும். செல்வம் அதிகரிக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை தரும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலன் தரும். அதேபோல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக குணமடையும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். ஆத்ம திருப்தி உண்டாக்கும். மனதிடம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷம் உண்டாக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மற்றவர்களால் உங்களுக்கு நற்பெயர்கள் உண்டாக்கும். பெருமைப்படக்கூடிய வகையில் உண்டாகும். மிருகசரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டுக் கொடுத்து அனுசரணையாக போக வேண்டும். ஆத்திரப்படக்கூடாது. உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கோப உணர்வுகளை தவிர்ப்பது மிக அவசியம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கையில் உயரத்தை எட்டக்கூடிய அமைப்பு உண்டு. எதெல்லாம் நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கப் போகிறது. உங்கள் ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் விரும்பியதை அடையப் போகிறீர்கள். லட்சியங்கள் அதிகரிக்கும். எண்ணத்தின்படி வாழ்க்கையை மிக சரியான ஒரு நேர்த்தியான நிலையில் கொண்டு செல்வீர்கள். எதிர்பாராத தனவரவுகள் அதிகரிக்கும்.
இதுவரையில் நீங்கள் விட்ட பணத்தை கூட மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆதாயம் அதிகரிக்குங்க. செய்யக்கூடிய வேலையில் முகாந்திரமாக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கீர்த்தி அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். உங்களுடைய நடவடிக்கை மற்றவர்களை கவரக்கூடிய விதமாகவே அமையப் போகிறது. ஆக எண்ணத்தில் தெளிவும் உள்ளத்தில் அழகோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மற்றவர்களுக்கு சிறப்பானதாகவே அமையப் போகிறது. உங்களுக்கும் ஆத்ம திருப்தி, மன நிம்மதி அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். வேலைகளில் அனுபவம் மிக்க வேலையாட்களை நியமிப்பீர்கள். உறுதியான ஒரு தன்மை உங்களுக்கு சிறப்பாகவே அமையப் போகிறது. இதுவரையில் நீங்கள் தொடர்ந்த காரியம் பாதியில் நின்று போயிருந்தாலும் அந்த வேலைகளை மீண்டும் எடுத்து செய்யக்கூடிய நிலை உருவாக்கலாம். காரியங்கள் தாமதங்கள் என்பது இருக்காது. சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு உண்டு. கிரக ரீதியாக உங்களுக்கு அனைத்து கிரக நிலைகளும் சாதகமாகவே அமைகிறது. தொட்ட காரியங்கள் துலங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு கொடுத்த வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பொறுப்புகளை உணர்ந்து செய்வதாலும் உங்களுக்கான மதிப்பு அதிகரிக்கும். நன்மதிப்போடு வலம் வருவீர்கள். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். உங்கள் திறமையின் மூலம் எளிதாக வேலைகளை முடிக்கவும் முடியும். தன்னம்பிக்கையாளராக காட்டுவீர்கள். மற்றவர்களுடைய குணமறிந்து நடக்கக்கூடிய மிகுந்த நல்ல பண்பாளர்கள் நீங்கள். குடும்பத்தில் திருமணமானவர்கள் இருவருமே உறவு பிணைப்பை வலுப்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எண்ணத்திலும் தெளிவு ஏற்படும். காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினுடனான செயல்கள் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். அன்பை வெளிப்படுத்துவீர்கள். ஒருவருக்காக ஒருவர் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தி பேசுவதாலும் நம்பிக்கை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தின் தொடர்பாக நல்ல மனநிலையை தக்க வைத்துக் கொள்வீர்கள். செய்கின்ற செயல்களில் உற்சாகம் அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள சில சூக்ஷ்மங்களை உணர்ந்து கொள்வீர்கள். புரிதல் என்பது அதிகமாகவே இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையலாம். வண்டி வாகனம் தொடர்பாக சில புதிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை அலங்கரிக்கக்கூடிய நிலையும் பராமரிப்பதில் நீங்கள் மிகுந்த ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். ஏற்கனவே தேர்வு எழுதி இருந்தவர்கள் மதிப்பெண்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கலாம். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் மக்கள் மனதில் அதிகரிக்கும். மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய விதமாக உங்களுடைய ஆசிரியர்கள் திகழ்வார்கள். பெற்றோர்களுடைய வாழ்த்துக்கள் உங்களை மகிழ வைக்கும். வெளிநாடுகள் மற்றும் வெளியூர்களுக்கு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகள் மிகுதியாகவே கிடைக்கும். போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இருக்கிறது. இருந்தாலும் எப்படியாவது பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியே வந்து விடுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை கொடுக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு புதன் ஓரை உகந்தது. அதேபோல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது மிக சிறப்பாக நடக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள். இன்றைய நாள் மிருகசிரீஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆன்ம சக்தி அதிகரிக்கும். மனோதிடம் பெருக்கும். உள்ளன்போடு செயல்படுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். மன திருப்தி உண்டாக்கும். வருமானம் பெருகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சூக்ஷமங்களை உணர்ந்து கொள்வீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உயர்ந்த பண்பு கொண்டவர்களாக திகழ்வீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கும். இன்று பொறுமையுடன் அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நாள். திட்டமிட்டு திறமையுடன் செயலாற்ற வேண்டியது அவசியம். புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள். புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். அதுவரையில் சற்று நீங்கள் பொறுமையை கையாள்வது அவசியம். நண்பர்களுடைய ஆதரவின் மூலம் நன்மைகள் ஏற்படலாம். உங்களுடைய செயலுக்கும் சரி, நல்ல சிந்தனைக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக காணப்படுவார்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் பணிச்சுமை அதிகமாக காணப்படலாம். பொறுப்புகளில் இருந்து வெளியே வர முடியாதபடிக்கு சிக்கல்களில் இருப்பீர்கள். வரக்கூடிய விருந்தினர்களை கவனிக்கக்கூடிய விஷயம் தொடர்பாக சில பணம் செலவாகலாம். சிக்கனமாக இருப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். தேவைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் முதலீடுகள் செய்து பணத்தை பெறுவதற்கு சரியாக திட்டமிடல் என்பது அவசியம். தொழில் சார்ந்த அணுகுமுறை தேவை. இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்றாற்போல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எந்தெந்த தேவைகளுக்காக முதலீடு செய்ய வேண்டுமோ அந்த தேவைகளை மட்டுமே நீங்கள் முதலீடு செய்யலாம்.
வேலையிடச் சூழல்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவற்றை பெரிதுபடுத்தாதீர்கள், லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த ஒரு அணுகுமுறையோடு இருந்தால்தான் வருமானமும் உங்களுக்கு சரியான நேரத்திற்கு கைக்கு கிடைக்கும். அவசரமோ பதட்டமோ கூடாது. பரபரப்பாக இல்லாமல் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். பிறரிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை குறைத்து கொள்ளுங்கள். மனதளவில் இருந்த சங்கடங்கள் நீங்குவதற்கு உங்களுக்கு பிடித்த உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய சில சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு மன அமைதி என்பது மிக மிக தேவையான ஒன்று. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் முகாந்திரமாக சில விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வீர்கள். வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவே இருக்கும். புகழ் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ஆக கடகராசி அன்பர்கள் உங்களுடைய துணையின் உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் தனிமையை உணராத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் அவருடன் பக்கத்தில் இருந்து கவனித்துக் கொள்ளுங்கள். எண்ணத்தில் எந்த விதமான ஒரு அசௌகரியம் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது அவசியம். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையை நல்ல விதமாக பராமரிப்பது, நல்ல கருத்துக்களை பேசுவது, அவர்களை ஒருமனதாக்கிக் கொள்வது, அது மட்டுமல்ல அவர்களுடைய கருத்துக்கு நீங்கள் எப்பொழுதும் சாதகமானவராகவே காணப்பட வேண்டும். மனது உடையாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு பொறுமையும் நிதானமும் தேவை. திருமணமானவர்கள் குடும்ப சூழலை உணர்ந்து அமைதி காக்க வேண்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காக அமைதி போக்கோடு இருந்து விடுங்கள். இன்று அமைதியுடன் இருந்தால் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். பதட்டப்பட்டு இன்றைய நாளினுடைய மகிழ்ச்சியை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. பல்வலி அல்லது தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இல்லாவிட்டால் பணப்பற்றாக்குறை ஏற்படும். நீங்கள் சரியாக கையாண்டால் மட்டுமே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த நாள் உங்களுடைய நிலை அமைப்பு படி அனுசரணையாகவும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள். கடகராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய உரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோக, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரை நன்மைகளை ஏற்படுத்தும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். மேன்மை பெறுவீர்கள், நன்மை அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒப்பந்தம் சாதகமாகும். அமைதியாக இருந்தால் நன்மைகள் உண்டு, ஆதாயம் ஏற்படும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பொறுமை காரணமாக வெற்றி அடைவீர்கள். பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் பொறுத்து உங்கள் வளர்ச்சி அமையும். உங்கள் செயல்களில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டாலே போதுமானது. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் வேண்டும். நண்பர்களோட சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு மறையலாம். செயல்களில் ஒருவிதமான மந்தத்தன்மை இருக்கத்தான் செய்யும். சுறுசுறுப்பாக இருப்பதற்கு எண்ணத்தில் தெளிவு வேண்டும், உள்ளத்தில் அழகு வேண்டும். நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நேர்மறை எண்ணங்களோடு இருங்கள். மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை பெரிதுபடுத்தாதீர்கள். சிந்தனையின் போக்கில் செல்லாமல் இருப்பது நல்லது. வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். உங்களுக்கான மன உறுதியும் தைரியமும் இருந்தால் மட்டுமே இன்றைய நாள் வெற்றி பெறலாம். சாதாரணமான வேலைகளை விட இன்று வேலைகள் கூடுதலாக இருக்கும். சில பொறுப்புகள் உங்களிடம் வரலாம். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மிகவுமே கவனமாக செயலாற்ற வேண்டியது நல்லது. கூடுமான வரையில் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். மௌனமாக அமைதியாக இருந்து கொள்வது அவசியம். யாரிடத்திலும் அதிகம் பேசாமல் இருந்து விடுங்கள். உங்களுக்கான வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்தினால் நிச்சயம் நல்ல பலன் உண்டாகும். வியாபார ரீதியான பயணங்கள் கைகூடி வரலாம். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் நல்ல உறவு இருப்பதற்கு அவருடைய கருத்துக்கும் மதிப்பு அளிக்க வேண்டியது அவசியம். பெண்களாக இருப்பவர்களும் சரி, ஆண்களாக இருப்பவர்களும் அவரவர்களுடைய துணைக்கு ஏற்றாற்போல் அனுசரணையாக நடந்து கொண்டால் இந்த தினம் சிறப்பு. மற்றவர்களுடைய விஷயங்களுக்காக நீங்கள் எந்த விதங்களிலும் முயற்சி செய்யாதீர்கள். பணம் சார்ந்த செயல்பாடுகள் எனும் பொழுது தவிர்ப்பது நல்லது. காதலிப்பவர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் உங்களுடைய அனுசரணையான போக்குதான் உங்கள் இருவருக்கும் உண்டான ஒரு பரஸ்பர ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளியுங்கள். மற்றவர்களுடைய விஷயங்களுக்காக அதிக முயற்சி செய்வதும் உங்களுக்கு சில நேரங்களில் சங்கடங்களை உருவாக்கிவிடலாம். மந்தத்தன்மையற்ற நாளாக இருப்பதற்கு ஆன்மீக எண்ணத்தில் கவனம் கொள்வது, கோவில்களுக்கு செல்வது, அது மட்டுமல்ல முடிந்த வரையில் தான தர்மங்கள் செய்தாலே மன சஞ்சலங்கள் நீங்கும். சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் திங்கட்கிழமை என்பதால் மனோகாரகனான சந்திர பகவான் உங்களுக்கு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பட்சத்தில் நன்மைகள் உண்டாகும். அதுவே சந்திர பகவான் நீச்சமாகவோ அல்லது மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ உங்களுக்கு அதற்கேற்ற பலன் என்பது காணப்படாது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.
அதிர்ஷ்டத்தை விட திறமையில் நம்பிக்கை வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது. அப்படி இருந்தாலும் எதனையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தேவைகளுக்கு தகுந்தாற்போல் இந்த நாளை நீங்கள் வழிநடத்தி செல்வீர்கள். நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கு முயற்சி செய்வீர்கள். இந்த நாள் லாபகரமாக இருப்பதற்கு நட்டத்தை தவிர்க்க வேண்டும். அதிக செலவுகள் செய்யாதீர்கள். சிக்கனத்தை கடைபிடியுங்கள். வியாபார ரீதியாக வெளியூர் பயணங்கள் போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். புதிய நபர்களின் உதவியால் மாற்றமான சூழல் அமையும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். படபடப்போ பதற்றமோ கூடாது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் இந்த தினத்தில் எடுக்காதீர்கள். குடும்ப ஒற்றுமை வேண்டி பாடுபடுவது அவசியம். தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், கூட்டாளிகளிடத்திலும் சரி, உங்களுடைய கருத்துக்களை நிதானமாக வெளிப்படுத்துங்கள். பொது காரியங்களில் இருப்பவர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஒரு ஆர்வம் என்பது காணப்படாது. ஆர்வமின்மை இருக்கும். ஆசிரியர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பது மிக அவசியம். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எண்ணத்தில் தெளிவு ஏற்படுவதற்கு தியானம், நல்ல பாடல்கள், இசை கேட்பது, தெய்வ வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை உண்டு பண்ணும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஓரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிறப்பு. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் விவாதங்கள் மறையும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மாற்றம் உண்டாகலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் பயணங்கள் கைகூடும். நம்பிக்கை அதிகரிக்கும். உற்சாகமுடன் இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் வேண்டாம். பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். நிர்வாகத்தில் கூடுதலான வேலைபளு உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய சகல செயல்களும் சிவபெருமானுடைய அருளால் உங்களுக்கு நன்றாக அமைய வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான கோல்சாரத்தினுடைய அமைப்பும் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரத்தினுடைய நிலைகளை பார்த்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய 2வது வீடு என்பது குடும்பம், வீடு, வாக்கு, தனஸ்தானத்தில் 2 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்நிலையில் வைத்து பார்க்கும் பொழுது தனவரவின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள். குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உருவாக்குங்க. தன லாபம் பெறுவீர்கள். வேலை வாய்ப்புல, உத்தியோகத்துல நல்ல மேன்மை உண்டாகும். இந்த நாள் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி பெறுவீர்கள். வருமானம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்குங்க. சேமிப்புகளை உயர்த்தணுங்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உத்தியோகம் தொடர்பான வேலைகள் இருந்த அதிலும் நிலுவையில் இருந்துட்டு வந்த சில வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. வியாபாரம் தொடர்பான வேலைகள் இருந்த சில தடை தாமதங்கள்லாம் குறையும். எண்ணிய வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். சாதுரியம் அதிகமாகவே இருக்கும். நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வெளிப்படலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். இந்த நாள் தன்னம்பிக்கை அதிகமாகவும் இருக்க வேண்டும். கன்னிராசி என்பர்களே, 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆக உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து பேச வேண்டும். அதிகார பலத்தையோ அல்லது நீங்கள் பெரியவர்கள் என்கிற காரணத்திற்காக உங்களுக்கு இளையவர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் அதிக கோபத்தையோ உணர்ச்சி வசப்படுதலை முக்கியமாக தவிர்க்க வேண்டும். எதிலுமே கவனமாக பேச வேண்டும், செயல்பட வேண்டும். புதிய தொழில் வியாபார நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் யாவும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு, மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பில் ஏற்றம் பெறுவீர்கள். நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுவீங்க. அதிக நேரம் படிக்கக்கூடிய ஒரு தன்மைகளாக இருக்குங்க. வெளிப்படையாக சில விஷயங்களை பேசுவீங்க. ஒரு சில நேரங்கள்ல சில விஷயங்களை மனதிலேயே வைத்துக் கொண்டு உங்களுக்குள்ளேயே சிந்தனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்குங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக அவசியம். தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். அக்கம் பக்கம் நபர்களிடம் விட்டு கொடுத்து பேச வேண்டும். வியாபார ரீதியாக வேலை செய்யக்கூடிய பணியாட்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். கல்வி தொடர்பாக வெளியிடங்களுக்கு செல்வோருக்கு வங்கி கடன் உதவி பெறுவதற்கு கல்வி கடனுக்காக வெளியிடங்களில் செல்வதால் ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். குடும்ப நபர்களிடம் மிகவும் தன்மையாகவும் கனிவாகவும் பேசுதல் அவசியங்க. முடிந்த வரையில சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க.
பால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், பிறை சூடிய பெருமான் சந்திர பகவானுடைய அனுகிரகமும் பெறுவதற்கு கன்னிராசி அன்பர்களே நீங்கள் பெருமாள் வழிபாடும் செய்யலாம், சிவ வழிபாடும் செய்யலாம். இருவரையுமே சேர்த்து இருக்கக்கூடிய சிவா விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வர நன்மைகள் அதிகமாகவே இருக்குங்க. மன ரீதியாக இருந்த குழப்பங்கள்லாம் விலகுவதற்கு இறை வழிபாடுதான் சிறந்தது. தன லாபம் பெறுவதற்குண்டான வழிமுறைகள் உங்களுக்கு தாராளமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. மனநிலையில் தோன்றக்கூடிய சில சந்தேகங்களை அவ்வப்போது நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது. காதலர்களுக்கு ஒரு முரண்பாடான விஷயங்கள் கூட நடக்கலாம். ஆக உங்களுடைய எதிர்கால துணையினுடனான பேச்சில் சற்று கனிவாகவும் வசப்படாமல் நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். வேலை விஷயமாக வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றபடி நல்ல பலன்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த 5 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிர ஓரைக்கில் சொத்து தொடர்பாக பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரைக்கில் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. குரு ஓரைக்கில் சுப காரியங்களை செய்தால் நல்ல பலன் உண்டு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களை சேமிப்புகள் அதிகரிக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் குறைய பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய சகல செயல்களும் இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் ஆசையினாலும் பூரணமாக நடக்க வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் திங்கட்கிழமை தினம் நவ கிரகங்களினுடைய கோல்சார அமைப்பும் கிரகங்களின் சஞ்சாரத்தினுடைய நிலையை பார்த்து உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் உங்களுடைய ராசி துலாம் ராசி அதற்கு ஏற்றபடி கிரகங்களினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது, எந்தெந்த பாவத்தில் உங்களுக்கு சார்பான கிரகங்கள் அமைகின்றன என்பதை பார்த்து விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பொருள் சேர்க்கை அதிகரிக்குங்க. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியத்துல உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், அதனோடு செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறார். இதனால் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்குங்க. விரும்பின விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கிறது. கிரக அமைப்புகள் சீராக இருப்பதால் எண்ணிய காரியத்தை திறம்பட முடிப்பீர்கள். பொன் பொருட்களை வாங்கக்கூடிய நேரத்தையும் சுக்கிர ஓரையாக வைத்துக் கொள்வது சிறப்பு. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீ மகாலட்சுமி உங்களுக்கு புதிய ஆராய்ச்சி தொடர்பான தேடல்கள் அதிகரிக்கும். தெரியாத விஷயங்களை கூட தேடி தேடி கண்டுபிடித்து அதனுடைய தன்மைகளை ஆராய்ந்து பார்ப்பீர்கள். படிப்பது என்பது உங்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். துலாம் ராசி என்பர்களை புத்தக படிப்பு என்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு ஞானம், அறிவு, கீர்த்தி இவையெல்லாம் அதிகரிக்குங்க. புதிய நபர்களால் தொழில புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுது. தொழிலுக்கு அதிபதி புதன் பகவான். ஆக அந்த தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. புது நபர்களுடைய வருகை இருக்கும். நல்ல நபர்களுடைய ஆலோசனைகள், நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி வருமானம் சம்பந்தமான தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைக்குடி வரப்போகிறது. புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நன்மைகளாகவே இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். மனநிலையில் சீரான போக்கு, ஒற்றுமை அதிகரிக்குங்க. ஆக மனைவி, கூட்டாளிகளுடைய தொழில் ஸ்தானம் இவற்றினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப உறவில் நல்லதொரு நெருக்கம் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றலாம். நிர்வாகத்தில் தனித்திறமைகள் வெளிப்படும். துலாம் ராசி என்பர்களை இன்பம் நிறைந்த நாளாக இருக்கிறது. மாணவர்களுக்கு, படிக்கக்கூடியவர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்குங்க. அதிகமான ஒரு நிலையை எட்ட வேண்டும் லட்சியத்தோடு செயல்படுவீங்க. வாக்கு சாதுரியம் நன்றாகவே இருக்குங்க. சமூகம் தொடர்பான விஷயங்கள் ஈடுபாடு இருக்கும். அரசியல் தொடர்பான செயல்களில் கூட ஆர்வத்தோடு இருப்பீங்க. எந்த ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் நேர்மையை கையாளக்கூடியவர்கள் நீங்கள். எந்த ஒரு விதமான தவறுக்கும் செல்ல மாட்டீர்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கும். துலாம் ராசி என்பர்களே காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். என்ற வரையில் வெளிப்படையாக பெற்றோர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதும், திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடியவர்கள், திருமண வயதை எட்டியவர்கள், தாய் தந்தையருடைய ஆலோசனையின் படி நடந்து கொள்வது அவசியம். எதிர்காலத்திற்குண்டான சில முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தனிச்சையாக செயல்படாமல் நல்ல ஆலோசனை பெற்று செய்வது சிறப்பு. ஆரோக்கியம் நன்றாகவே அமையுங்க. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சுக்கிரன், செவ்வாய், புதன், குரு பகவான் இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயல்களில் ஈடுபடலாம். 5ஆம் பாவத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார்கள். இதனால் உங்களுக்கு விலை மதிப்பற்ற பொருட்கள் கைக்கு கிடைக்கலாங்க. விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கணுங்கிற எண்ணங்கள் பூர்த்தியாக்கும்.
அரசாங்கம் சம்பந்தமாக நீங்கள் செவ்வாய் உரையை தேர்ந்தெடுக்கலாம். பணம் சார்பாக சந்திர உரையும், கல்வி சார்பாக சுக்கிர உரையும் உத்தமமாக. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களை தேடல் அதிகரிக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யுன்யம் உண்டாகும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்திறமை வெளிப்படும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய எல்லா செயல்களும் இறைவனுடைய அனுகிரகத்தின் மூலம் சிறப்பாக நடக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் திங்கட்கிழமை தினம் நவ கிரகங்களினுடைய கோல்சார அமைப்பும் சஞ்சாரங்களினுடைய நிலையை பார்த்து உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த நிலையை வைத்து பார்க்கும் பொழுது எதிர்பார்க்காத வகையில வெளியூர் தொடர்பான புதிய வாய்ப்புகள்லாம் கைகூடி வருங்க. எந்த இடத்துக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கிறதோடு மட்டுமில்லாம தன லாபம் பெறுவீர்கள். ஓரளவுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய பயணங்கள் மூலம் நல்லதொரு அனுபவங்களை பெறுவீர்கள். பணம் கொடுத்தும் கிடைக்காத ஒரு விஷயம் என்றால் அது அனுபவம் மட்டுமே. அந்த மிகப்பெரிய உன்னதமான ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைக்குங்க. பொருளாதாரம் தொடர்பான எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் திருப்திகரமாக கைக்கு கிடைக்குங்க. இந்த தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று நெய் விளக்கேற்றி வழிபட்டாலே மிக சிறப்பான ஒன்று ஆக செவ்வாய் பகவானும் சேர்ந்தே உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். இந்நிலையில் உறவினர்களுடன் பேசும்பொழுது பொறுமை மிக மிக அவசியம். வியாபாரத்துல பங்குதாரர்களிடம் இருந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க. எடுத்த வேலைகளை முடிக்கிறதுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். நன்மை நிறைந்த நாளுன்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு நிலைப்பாடுகளில் உயர்வு உண்டாகுங்க. படிக்கக்கூடிய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். தியானம், யோக பயிற்சிகள் செய்வதும் மூச்சு பயிற்சிகள் செய்து வந்தாலே படிக்கக்கூடிய நிலையில் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகலாம். வார்த்தைகளில் தெளிவு தேவை. குடும்ப நபர்களிடம் பேசும் பொழுது விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்ல வேண்டும். பண ரீதியாகவோ அல்லது மற்ற உறவுகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றி மிக பெரிதாக்க வேண்டாம். சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பெருந்தன்மையோடு சகித்து கொண்டு விட்டு கொடுத்து போனால் நல்லது. விருச்சிகராசி என்பர்களே, இந்த நிலையில் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானுடைய சஞ்சாரங்கள் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆக எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவுகளையும் ஆரோக்கிய ரீதியாக எடுக்க வேண்டாம். உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். கவனம் தேவை. காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய நாளில் சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் கூட போகலாங்க. இரு வீட்டாருடைய மன அமைப்பையும் வைத்துதான் திருமணத்திற்கு நீங்கள் நிச்சயம் செய்ய வேண்டும். ஆக பெற்ற தாய் தந்தையரை எதிர்த்தோ எந்த காலத்திலும் நீங்கள் எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீர்கள். அது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தி விடலாம். கவனமாக செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பணம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்குங்க. வாய்ப்புகள் வேலை ரீதியாகவோ அல்லது புது வேலை தொடர்பாக செய்திகள் கிடைக்கலாம். வரக்கூடிய வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்கள் ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன். இந்த 3 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்றைய நாள் குரு பகவானுடைய சஞ்சாரம். ஆக குரு ஓரையில் கல்வி தொடர்பாக வேலை, பூமி காரியங்கள், சொத்து தொடர்பான விஷயங்கள், முயற்சிகள் அனைத்தையுமே செய்யலாங்க. அதுபோல் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால எடுத்த வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். யோகம் நிறைந்ததாகத்தான் காணப்படுகிறது. விருச்சிகராசி அன்பர்களே, இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வருங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுமை நிதானம் வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். இறை வழிபாடு செய்தாலே போதும், ஓரளவிற்கு நன்மைகளை உண்டாக்குங்க. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் ஈடுபடுங்க. பறவைகளுக்கு, பசுக்களுக்கு, எறும்புகளுக்கு, பூனை, நாய்களுக்கு தகுந்த ஒரு உணவினை காலை நேரத்தில் வைப்பது மிகவும் நல்லது. அதுபோல் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது குடிப்பதற்கு தண்ணீரும் சேர்த்து வைக்க வேண்டும். மக்களுக்கும் சரி மற்ற ஜீவராசிகளுக்கும் நீங்கள் நீர் வைத்து பழகி வருவது நல்லது. அது உங்களுடைய பாவத்தை போக்கக்கூடியதாகவே இருக்குங்க. மதிய நேரத்தில் நீர்மோர் பந்தல் வைத்து வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் நீரை தானமாக கொடுத்தாலும் மேற்கூறியபடி இருக்கக்கூடிய சில சஞ்சலங்கள், மனக்குறைகள், கவலைகள், எல்லா விதமான பாதிப்புகளும் நீங்குமாக மேற்கூறிய விஷயங்களை கடைபிடித்து வந்தாலே போதும். இந்த நாள் தெய்வ அனுகிரகம் பூரணமாகவே இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகள் யாவும் திருப்திகரமாகவும்
மன நிறைவுடனும் அமைய வேண்டுமென இறைவனை மனதார பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் திங்கட்கிழமை கோல்சாரத்தினுடைய அமைப்புகளும் நவகிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் நிலையை பொறுத்துதான் ராசிக்கான பலன்கள் அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குங்க. இதுவரையில கிடைக்காத சில சுப செய்திகள் வரும். எதிர்பார்த்திராத வகையில ஒரு அற்புதமான அமைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, 3ஆம் இடம் இளைய சகோதரர்கள் ஸ்தானத்துல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் சுகஸ்தானத்துல இருக்கிறார். ஆக எந்த ஒரு விஷயத்திற்கும் பிரச்சனைகள் காணப்படாது. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். மன நிறைவும் நிம்மதியும் சந்தோஷமும் உடைய நாளாக காணப்படலாம். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்ல குறையும். தன லாபம் பெறுவீங்க. வரவேண்டிய பணம் கடின உழைப்பிற்கு பிறகே கைக்கு வந்து சேரலாம். தனுசு ராசி அன்பர்களே, நேரம் காலம் பார்க்காமல் அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு மத்தியில நல்ல உயர்வாக வாழணுங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்குள் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகமாக உடையவர்களாகவே காணப்படுவீங்க. பொறுமையான குணமும் நல்லதொரு எண்ணமும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகமாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. படிக்கக்கூடிய விஷயத்தை நன்றாக கவனித்து ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து படிக்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகுங்க. நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். மதிப்பு மேம்படக்கூடிய நாள். ஆக தனுசு ராசி அன்பர்களை, உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய முழு ஆதரவை பெறுவீர்கள். வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய நிலை உண்டு. வருமானம் தொடர்பான விஷயங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. திங்கட்கிழமை தினம் என்பதால் திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலைஸ்வரரை நீங்கள் மனதார வீட்டில் இருந்தபடியே தியானித்துக் கொள்ளலாம். ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் சென்று வருவது சிறப்பு. உங்களுடைய ராசிக்குண்டான அதிபதி குரு பகவான். ஆக தனுசு ராசி அன்பர்களை, குரு பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவதற்கு நவகிரக வழிபாடு செய்வதும், இயலாதவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுப்பது நல்லது. அதிலும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு பாடத்தினுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி அவர்களுக்கு தகுந்த ஒரு ஆதரவாக இருப்பதும் நன்மைகள். மாணவ மாணவிகளுக்கு இயன்ற வரையில் இலவசமாக படிப்பு உபகரண பொருட்களை வாங்கி கொடுப்பது, நோட்டு புத்தகங்கள் உங்களால் முடிந்த வரையில் செய்தாலும் குரு பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல நெருக்கம் காணப்படலாம். மனநிலையில் ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களை, மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது வெளியூர் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாங்க. வீடு மனை கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். குரு பகவான் பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுடைய ராசிக்கு பூரணமாக இருப்பதால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஜெயமாகவே இருக்குங்க. இதுவரையில விடுபட்ட வேலைகளை செய்து முடிப்பீங்க. ஆன்மீக எண்ணம் அதிகமாகவே காணப்படலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு படி காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மன நிறைவும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளுக்குண்டான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சி செய்யலாம். சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்றது. புதன் ஓரையில் மாணவர்கள் படிப்பு சம்பந்தமான நிலைப்பாடுகளில் இருக்கலாம். செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் தொழில் சம்பந்தமான செயல்களுக்கு ஏற்றது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களை மகிழ்ச்சியான நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உணர்வு உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகள் யாவும் மன நிறைவுடனும் தன லாபம் பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் திங்கட்கிழமை நவ கிரகங்களினுடைய கோல்சார அமைப்பும் கிரகங்களினுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு உண்டான பாவங்களில் எந்தெந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன என்கிற நிலையை பார்த்து முழுமையான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நண்பர்களுடைய வட்டாரத்துல உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. உங்களுடைய செயல்களில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உருவாகும். மற்றவர்களை காட்டிலும் மிக திறமையாக செயல்படுவீங்க. ஆசிரியர்கள், பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், மற்ற துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட ப்ரமோஷன்ஸ் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் அதாவது மாணவர்களுடைய நல்ல ஒரு ஒற்றுமை வளர்ச்சி உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி தருங்க. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடப்பீர்கள். சொத்துக்கள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. வெளியிடங்கள்ல உங்களுடைய செயலுக்கு யாராவது ஒருவர் ஒரு நற்சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். சொத்துக்கள் தொடர்பாக இருந்த சில பிரச்சனைகள், வழக்கு ரீதியாக இருந்த சில குறைபாடுகள் அனைத்துமே நீங்கிவிடும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையலாம். சகோதரர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் இளைய சகோதரர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். காதலர்களுக்கு மிகவும் ஏற்றகரமான நாள்.
தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. திருமண வயதை நெருங்கிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு சீக்கிரத்தில் திருமணத்தை நடத்தி கொடுக்குங்க. வருமான உயர்வு அதிகரிக்கும். வேலை ரீதியாக நீங்கள் எடுத்த வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். மன நிறைவும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். உறவுகளுடைய வருகை ஓரளவுக்கு திருப்தியை உண்டாக்கி தரங்க. பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பலருடைய ஆதரவு உங்களுக்கு பூரணமாகவே இருக்கிறது. ஆக மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்களில் நல்லதொரு வெற்றி பெறுவதற்கு தெய்வ வழிபாடு மிக முக்கியம். புதிய ஆடை ஆபரணம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. மகிழ்ச்சிகரமான நாள். வியாபாரம் தொழில் ரீதியாக முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் நிலைப்பாடுகள் இருந்தால் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது அவசியம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப உரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரக உரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து, அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. பணம் மற்றும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஓரையும். ஆக மகர ராசி அன்பர்களே, தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஓரை ஏற்றது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். ஆவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று தொடங்கக்கூடிய காரியங்கள் யாவும் திருப்திகரமாகவும் தன லாபம் பெற வேண்டிய இறைவனை மனதார பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுடைய ராசிக்கான கிரக நிலைகளினுடைய அமைப்பை பொறுத்தும் கோல்சாரத்தினுடைய நிலைகளை பொறுத்து பார்க்கலாம். திங்கள் இந்நிலையை வைத்து பார்க்கும் பொழுது சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியுங்க. வீட்டில் திருமணத்திற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்புக்காக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் கிடைக்குங்க. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் யோகம் நிறைந்ததாகவே இருக்கிறது. உங்களுடைய குடும்பம், வீடு, வாக்கு, தனஸ்தானம் 2ஆம் வீட்டுல குரு பகவானுடைய சஞ்சாரம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கிறதுனால எண்ணிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆடம்பரமான செயல்பாடுகள் மூலம் மன நிறைவு பெறுவீர்கள். இந்த நாள் வீட்டிற்கு தேவையான சில முக்கியமான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படலாம். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்குங்க. நிதி நிலைமைகளில் இருந்த சில கஷ்டங்கள் நீங்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். எந்த ஒரு விதமான செயல்களாக இருந்தாலும் அவற்றை மிக சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் மனநிலையில் எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். கும்பராசி என்பர்களை உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவாக செயல்படுவாங்க. கொடுக்கல் வாங்கல் போது வாக்குறுதிகளை மட்டும் யாரிடமும் கொடுக்காதீர்கள். வாக்குஸ்தானம் என்பது 2ஆம் இடம். அந்த இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் சில நேரங்களில் உங்களால் சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்ற முடியாமல் கூட போகலாம். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முடிந்த வரையில் அமைதியாக இருந்தாலே போதும். மனநிலையில் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் அதிகரிக்குங்க. வியாபாரம் தொழில் நிமித்தமாக முதலீடு செய்யலாம் என்கிற எண்ணம் எழலாம். பொருள் விற்பனை அதிகமாக இருக்கும். தன லாபம் பெறுவீர்கள். அக்கம் பக்கம் நபர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. உங்களுடைய செயல்களில் வெற்றி காண்பீர்கள். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு நிலைப்பாடுகளில் உயர்வு ஏற்படும். எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களை நன்றாக சிந்தித்து செயல்படுத்துவீங்க. வீட்டிலும் சரி, பெற்றோர்களுடைய கருத்துக்களும் ஆசிரியர்களுடைய நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு விருத்தி ஏற்படுத்தி தரும். எதிர்காலத்திற்குண்டான படிக்கக்கூடிய துறைகளை நன்றாக நுணுக்கமாக சிந்தித்து ஆராய்வீர்கள். ஆசிரியர்களுடைய நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை உண்டு பண்ணும். கும்பராசி என்பர்களே, காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது இன்று மன நிறைவுக்கு ஏற்ற நாள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், குடும்ப நபர்களுடைய ஆதரவு இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்க. புதிதாக வேலை தேடுவோருக்கு லாபம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். சுப செய்திகள் உங்களை நாடி வரப்போகிறது. இந்த நாளுக்கான சுப உரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றிற்கு புதன் ஓரை சிறந்தது. தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் ஓரை அல்லது சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை ஏற்றது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். சதய நட்சத்திரக்காரர்களை பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் வழியில ஆதாயம் கிடைக்குங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்கள் உண்டாக்குங்க. புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, இணையம் சம்பந்தமான தொடர்புகள் மற்றும் அரசியல் வட்டாரங்கள்ல நல்ல நிலைக்கு உயர்வீர்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு தனி மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க.
தனவரவுகளால மேன்மைகள் உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ராசிக்கு ஏற்றபடி நல்ல மேன்மையான நிலையிலேயே இருப்பீர்கள். குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து சில முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்குங்க. சிலருக்கு கணிதம் சம்பந்தமான துறைகளில் வாய்ப்புகள் அதிகம். வங்கி தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்க மற்றும் கணக்கு சம்பந்தமாக ஆசிரியர்களாக கல்லூரிகளிலோ அல்லது பள்ளிகளிலோ பணிபுரியக்கூடிய நபர்கள், வங்கி தொடர்பாக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக செயல்படுறவங்களுக்கெல்லாம் வருமான உயர்வு அதிகரிக்கிறதோட உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் கருத்துக்கள் மற்றவர்களுக்கு மனதில் உதயமாகுங்க. பொதுவாக சொல்ல வேண்டுமானால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சகலவிதமான நன்மைகள் பெற்று சிறப்புடன் வாழ்வீர்கள். வியாபாரம் சம்பந்தமாக புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வகையிலையும் மக்களுடைய வரத்தை பெரும்பான்மையாக கொண்டு வரக்கூடிய வழிகளிலும் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். புதிய நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு செயல்படுறதுனால வியாபாரம் அமோகமாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு கிரகத்தினுடைய போக்குப்படி பார்க்கும் பொழுது பேச்சுக்கள்ல கொஞ்சம் பொறுமை மிக அவசியங்க. தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே நீங்கள் அதிகமாக பேசலாம். தேவையில்லை எனில் விவாதங்களோ அல்லது பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. 3ஆம் இடமான சகோதரத்துவம் கொண்ட இடத்துல, அது மட்டுமல்ல முயற்சிக்குண்டான ஸ்தானம், வீரியம், ஆண்மை, கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இளைய சகோதரன் மற்றும் சகோதரிகளால் ஆதாயம் உண்டுங்க. 4ஆம் இடம் தாய்க்குண்டான வீடு, வண்டி வாகனம், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறதுனால நன்மைகள் அதிகமாகவே பெறுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாகவே இருக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்கு உண்டான ராசி அமைப்பின்படி நல்ல பலன்களை பூரணமாக பெறுவதற்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.